வெல்கம் பேக் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் 2025 வீடியோ தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு தான் போட்டி நடக்குது. பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்துட்டு நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். ஆர்சிபிக்கும் விசஸ் எம்ஐக்கும் நடக்கின்ற போட்டி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸும் லைக்கும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஹெட்டாக டைலாம் கேட்டால் நம்ம ஹெட்டு குத்துறோம். அவங்க பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேடியமை பார்த்துறோம். ஃபுல்லாக நம்ம ஸ்டேடியம் தான், சேப்பாக்கம் ஸ்டேடியம் தான் அது. நம்மளோட பேட்டிங் ஸ்கோரை பார்த்துக்கோங்க. நம்ம கேப்டனும் இன்னொரு கேப்டனும் இறங்குறாரு, 2 கேப்டனுமே. இல்லை யார் அவுட் ஆக போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்ட் 8ஓட வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சிஎஸ்கே கூட மோதணும், ஆர்சிபியும் சிஎஸ்கேவும். அதில் ஆர்சிபி தான் வின்னாச்சின்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த டைலாக்கை கேளுங்க. டூத்பேஸ்டில் இருக்கு உப்பே, ஆர்சிபிக்கு தான் கப்பு. பிகிலே கப்பு முக்கியம், பிகிலே ஆர்சிபி தான் கெத்து, சிஎஸ்கே தான் வெத்து. ஆர்சிபி தான் கெத்து, எம்ஐ தான் வெத்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுலிங் போகிறாரு, பார்ப்போம். ட்ரையல் பீஸில் 2 6 தூக்கிட்டாரு தூபே. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர். பேர் சொல்லக்கூடாது, அது காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் பேர் சொல்ல முடியாது நம்மளால். நான் வரேன், கமெண்ட் பாக்ஸில் அவரோட பேரை மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, 89 மீட்டர்ஸில் தூபே ஒரு 24 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, பவுலிங் போகிறாரு, அடிப்பார். அடுத்த 6 4 6 தோண்டிச்சார் ட்ரையல் பீஸில். சேப்பாக்கம் ஸ்டேடியமில் நடக்கின்ற ஐசிசி பேங்க் கிரிக்கெட். ஓப்பனிங்கில் ஒரு நோ பால் கொடுத்துறாரு பவுலரு. அம்பையர் ஃப்ரீ ஹிட்டு கொடுப்பாரதான் தெரியல, பார்ப்போம். ஃப்ரீ ஹிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஓசிலே நம்மளுக்கு ஒரு ரன் கிடைக்கும். ஓகே, அம்பையர் ஃப்ரீ ஹிட்டு கொடுத்துறாரு, நம்மளுக்கு ஒரு 6 ஒரு ரன் கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் ஃப்ரீயாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓப்பே, செம 6. எத்தனை மீட்டர் தூரத்தில்? 98 மீட்டர் தூரத்தில் ஒரு 6 அடிச்சிருக்காரு தூபே. 43 ரன்ஸு ஸ்டார்டிங் ரேட்லேயே. ஆர்சிபி பிடிச்சா ரெட் ஆகட்டும், சிஎஸ்கே பிடிச்சா ப்ளூ ஆகட்டும், எம்ஐ பிடிச்சா டார்க் ப்ளூ ஹார்ட்டும் கொடுங்க. ஸ்பின்னர் பாய் இறங்கியிருக்காரு. ஓப்பனிங்கில் விராட் கோலி ஒரு 6 தூக்கியிருக்காரு. நம்ம ஃபேன் தான் வருது, என்னோடய ஃபேன் அவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ஆர்சிபி பிடிக்குதோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்சிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் வரும். லெஃப்ட் சைடில் இந்த ஒரு 6 அடிச்சிருக்காரு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஆர்சிபி தான் ஃபேன்ஸு. நீங்கள் ஆர்சிபின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அவர் பேர் சொன்னால் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ப்ராப்ளம் ஆகும், அதனால் நம்ம பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேரை நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன், நீங்களும் அது யாரையும் ஷேர் பண்ணாதீங்க. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிக்கும் போதே 1 சப்ஸ்கிரைபில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு 8 சப்ஸ்கிரைபராக இருக்காங்க, நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு சின்ன வயசுலேருந்து ஆர்சிபி ஃபேன்ஸ், அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு ஆர்சிபி ஃபேன் பிடிச்சா, சின்ன வயசில் உங்களை யார் பிடிச்சதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம அதுலேயும் ஒரு லைக் போட்டு விடுங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அடிக்கிற ஒரு பாலுக்கும் 6 தான் பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கேமை வந்து ட்ரிக் பண்ணி விளாட்ல, உங்களுக்காக ரியலாக விளாட்றோம், எந்த ஒரு ஹேக் இல்லாமல் விளாட்றோம். அஞ்சு நிமிஷம் தாண்டி ஓடிட்டுருக்குது வீடியோ. இன்னும் கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அடுத்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட்டிவான கேம்ஸ் இருக்குது. அது நம்ம பார்ட் 8 வரைக்கும் முடிச்சிருக்கோம். பார்ட் 9 வந்தால் தான் நம்ம அந்த நான் சொன்ன சிமுலேட்டர் கேம் விளாட முடியும். அது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அது செம்ம இன்க்ரீஸாக இருக்கும். வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலை. கூடிய சீக்கிரத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு ப்ரோமோ வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த அம்புக்குறிக்கு நான் கேட்டேன் கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். நம்ம தேர்ட் ஓவர் தான் நினைக்கிறேன். தேர்ட் ஓவருக்குள்ளாரே நம்ம 109 ரன்ஸ் எடுத்திருக்கோம். 0 விக்கெட்டு. ஓகே, ஒரு 6 தட்டிருக்காரு தம்பி விராட் கோலி அவர்களே. விராட் கோலி அடிக்கிறீங்களா? செஞ்சுரி அடிங்க இந்த வாட்டியாவது. எனக்கு செஞ்சுரி தான் முக்கியம். நம்ம ஒரு டைலாக் சொல்லுவோமா? டூத்பேஸ்ட்டில் இருக்குது உப்பு, ஆர்சிபிக்கு தான் கப்பு. ஜிங்கு சிக்கா டேய் டேய் டேய். பிகிலே கப்பு முக்கியம் பிகிலே. நம்மளுக்கு இதோட 8வது கப்பு ஃப்ரெண்ட்ஸ். ரியலில் கூட நம்ம அவ்வளோவா அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேமிங்கில் செம்மையாக அடித்து விளாட்றோம். இந்த வாட்டியாவது நம்ம 2025 ஒரு கப்பு அடிக்கணும். என்னடா இது 2-0 விட்டு குத்துறாரு விராட் கோலி. விராட் கோலி அடிங்க, 6 அடிங்க. 2-0 விட்டீங்க, 3 6 தான் அடிச்சிருக்கீங்க இந்த ஓவரில். 3 6 3 0 விராட் கோலி. கொஞ்சம் 6 தட்டு பாருங்க விராட் கோலி. கேப்டன் இறங்கியிருக்காரு. லெஃப்ட் சைடு கேப்பில் ஒரு 6 அடிச்சிருக்காரு 4th ஓவரில். 4 தான் போயிருக்கு 6. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 4 தான் போயிருக்கு. அம்புக்குறி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு. ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. அவுட்டு தான் பறக்குது தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் அன்லிமிட்டடாக கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரீப்ளே ஆப்ஷனு அந்தமாரி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேமில் ரீப்ளே ப்ளஸ் கிராஃபிக்ஸு, இந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா கைத்தட்டி சிரிக்கிற மாரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 149 ரன்ஸ் 4th ஓவரில் தூவி அடிச்சிருக்காரு ஒரு 6. 3 6 ஒரு 4. 149 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 0 விக்கெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணால் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது 1 சப்ஸ்கிரைபர் தான். இப்போ நம்ம 8 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சப்போர்ட் மூலியமாக இன்க்ரீஸ் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயோ, ஓப்பனிங்லேயே ஒரு 0 குத்துட்டாருங்க விராட் கோலி. கடுப்பாக்குறாரு விராட் கோலி. வர விராட் கோலி அடிங்க, ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாரு. ஒரு 6 தான். 6. ஓகே, நல்லா 6 அடிச்சிருக்காரு. ஒரு அவுட்டு பார்க்குது. ஸ்டேடியம் சுற்றி அவுட்டு பார்க்குது. விராட் கோலி அடித்தாலே ஒரு தனி ரகம்தான். ரைட் சைடு கேப்பு. பவுண்ட்ரி 98 மீட்டர்ஸ் பவுண்ட்ரி. அவனை சுட்டு தள்ளுங்க. 0. 2 6 2 0. 173. 300 ரன்னு இன்க்ரீஸ் பண்ணுவான். என்னோடய ஏமே ஒரு 250 அடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ அது நம்மளுக்கு தனிப்பட்ட விஷயம். எம்ஐயை போட்டு தள்ளினா தான் வேலையாகும். நம்ம ஸ்கோர் பேக் சைடில் வச்சுருக்காரு. 4 தான். விராட் நண்பர்கள் ஒரு 4.
வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 123 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடு தூபே களத்தில் இறங்கிட்டார். 183 மீட்டர் ரன் அடிச்சிருக்காங்க. 189 மீட்டர்ஸ் ரன்ஸ். 6th ஓவரில் ஃபஸ்ட் பால் போட்டாச்சு. செகண்ட் பால்ஸ் மறுபடியும் ஒரு கிரிக்கெட் சிக்ஸு ரைட் சைடு கேப்பில் அவுட்டு பாருக்க. மறுபடியும் பவுலிங் போகிறாரு. ரைட் சைடு கேப்பில் அடிப்பாரா, லெஃப்ட் சைடு கேப்பில் ஒரு ஸ்ட்ரைட்டாக 6 அடிச்சிருக்காரு. 89 மீட்டர். 10 நிமிஷம் தாண்டி ஓடிட்டுருக்குது வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. 100 மீட்டர்ஸ் 207 ரன்ஸ். 6th ஓவர். வெற்றிக்கானமாக நம்ம 207 ரன்கள் அடித்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 89 மீட்டர்ஸ் 4. 4 6 ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். தூபே நீங்கள் தான் இந்த வாட்டி அவுட் ஆகிட்டாருங்க. தூபே என்னடா விக்கெட் விடாமல் ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சேன். வளைச்சி ஒரு ஸ்டெம்ப் அவுட் கொடுத்துறாரு தூபே. 25 பாலுக்கு 140 ரன் அடிச்சிருக்காரு. செவன்த் ஓவரில் ஃபஸ்ட் பால் முடிஞ்சு ஒரு 6 தட்டிருக்காரு விராட் கோலி என்பவர். அவுட்டு பறக்குது. மறுபடியும் ஒரு 6 தட்டிருக்காரு. 223 ரன்ஸ். 7th ஓவரில் செகண்ட் பால் முடிஞ்சிச்சு. தேர்ட் பால் போடுறாரு. ஸ்பின்னர் பாய் களத்தில் இறங்கி ஒரு 6 தட்டுறாரு நம்மளுக்காக. சூப்பர் பாய், அப்படி தான் ஒரு பால் போடுங்க. தொடர்ந்து நாங்கள் அடியில் ஒவ்வொரு பாலும் பறக்கணுங்க. ஸ்பின்னர் பாய் கரெக்டாக காலாண்டே கொடுங்க, அதான் வெயிட்டாக இருக்கும். அப்போ தான் 6 4ன்னு பறக்கும். ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. 89 மீட்டர் 6. வெற்றிக்கானமாக ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்குது. மொத்தம் 4 பவுண்ட்ரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. திரும்பி ரைட் சைடு கேப்பு. ஐயோ, கேட்சா? இல்லை ஜஸ்ட்டு கேட்செலாம் இல்லை. ஸ்டேடியம் விட்டு பால் வெளியே போயிடுச்சு. 6 தான். கை கட்டுறாங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் நாங்கள் அடிக்கிறோம். பவரு, பேட்டிங் ஸ்ட்ரென்த்து. சூப்பர்ஸில் இருக்க உப்பே ஆர்சிபிக்கு கப்பே. இந்தியன் லெஜெண்ட்ஸ் வழங்கும் நிப்பான் பெயிண்ட் 2025. ஆர்சிபி விசஸ் எம்ஐ டாடா IPL. ஆர்சிபி விசஸ் எம்ஐ பெங்களூர் சேலஞ்ச். ஆர்சிபிக்கு நாளைக்கு 2024 ஒரு குறைச்சி ஓப்பனிங்கில் ஒரு 6 தட்டுறாரு. ஒரு 6 தட்டாரு விராட் அவர் ராவட் அவருக்கு அடிக்கிறாரு. என் கேப்டன் அவுட் ஆகிட்டார். ஸ்டெம்ப் அவுட்டு. எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸ்டெம்ப் அவுட் ஆனது அவர் இருந்தால் தான் ஒரு பவரே இருக்கும். பவரே இல்லாமல் போன மாரி இருப்பேன். தொடர்ந்து ஒரு 2 6 ஒரு 4. ஒரு விக்கெட் இருந்துட்டோம் நம்ம. ஓப்பனிங்கில் ஒரு 6 தட்டார். நான் 3 6 ஒரு 4. எத்தனை 269 ரன். ஒரு விக்கெட் இருந்துச்சு ஆர்சிபி. அவங்களோட நம்ம டபுள் விக்கெட்டாவது இழக்க வைப்போம். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 123 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸும் லைக்கும் வர மாட்டேங்குது. அது என்னன்னு கொஞ்சம் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அமிச்சா 275 ரன்ஸு. இப்போ ஒரு 6 தட்டிருக்கோம். 281 ரன். 9th ஓவர் போயிடுச்சு. லாஸ்ட் ஓவரு. ஃபஸ்ட் பால். ரைட் சைடு கேப்பு ஒரு 6. பவுண்ட்ரி குத்துறாரு விராட் கோலி. 287 ரன்.
மேக்ஸிமம் நம்ம 300 அடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓப்பன் 293 ரன்ஸு, ஒரு விக்கெட் இழந்து விட்டது ஆர்சிபி. என்ன ஆர்சிபி ஏதோ ஒரு மேட்ச்சில் நம்ம ஃபுல் விக்கெட் எடுக்காமலே விளாண்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சிபிக்கும் சன்ரைஸுக்கும் நினைக்கிறேன். ஒரு விக்கெட்டு கூட அவுட் ஆகாமல் விளாண்டோம் அந்த ஒரு மேட்ச்சு. தேர்ட் பால் 305 runs from RCB. உங்கள் டைலாக் நினச்சி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு பிடிச்ச இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் ஹார்ட்டு கொடுங்க, எம்ஐ அடித்தா ப்ளூ ஹார்ட்டு கொடுங்க. சிஎஸ்கே தான் வெத்து, ஆர்சிபி கத்து. விராட் கோலி ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு பால் விட்டார். 311 ரன்ஸு, ஒரு விக்கெட் இழந்துச்சு ஆர்சிபி. அவங்களோட பவுலிங் ஸ்கோரை பார்க்குறோம். அடுத்தது நான் அவங்க பேட்டிங்கோட ஸ்கோர் கட்டுவாங்க. டார்கெட்டு 312 ரன்னு எடுக்கணும். ஆனால் எடுப்பாங்களான்னு தெரியல எம்ஐஏ. அவங்களோட பேட்டிங் ஸ்கோரு ஓப்பனிங்கில் அவங்களையும் ஒரு டீமாக தான் இறங்குறாங்க. நம்ம ஒரு ஸ்பின்னர் இருக்கலாமா இல்லை அம்புக்குறி பாய் இறக்கலாமான்னு கேட்குறோம். அம்புக்குறி பாயை இறக்குவோம். ஓகே பாய்ஸ், லெட்ஸ் கோ. 0. ஐயோ, ஓப்பனிங்லேயே நம்ம நோ பால் கொடுத்துட்டோமே. அச்சோ பால் அங்கங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம்னால பால் அங்கங்கே அலையுது ஃப்ரெண்ட்ஸ். மனப்படியே ஒரு நோ பால் கொடுத்துட்டோம். தொடர்ந்து 2 நோ பால். இந்த பால் அது போகுமா? ஓகே, 0 கிடச்சிருக்கு. டன் டடடன் டடடன் டடன் டடடன் டடடன் 0 எம்ஐக்கு 0. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அவரால் அடிக்க முடியல. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படி ஐயோ ஸ்டெம்ப் அவுட்டே ஆக மாட்டாரு தலைவன். ஒரு ஓவர் முடிய போகுது ட்ரையல் பீஸில். முடிஞ்சிச்சு ஒரு பீஸு. அடுத்து நம்ம பவுலிங் ஸ்கோர் தான் இது. அடுத்தது ஒரு அம்புக்குறி பாய் தான் இறக்குப்போன்னு நினைக்கிறேன். ஆமாம், இறக்கியிருக்கோம். ஸ்ட்ரைட்டில் வச்சுருக்கோம். அடிப்பாரா? அடித்தாருங்க. 6ஆ 4ஆ? 6ஆ? ஓவரில் 6 தட்டிட்டாருங்க. ஐயோ, க்ரீனு என்ன க்ரீனு, 6 அடி கொடுத்துட்டீங்க. ஒரு 0. எம்ஐ 0. டைனோசர் முட்டை. எப்படியும் இறக்கியிருக்கோம். ஸ்பின்னர் பாய் தான் நினைக்கிறேன் இப்போ இறக்குனது. ஆமாம், டைனோசர் ஸ்டெம் அவுட்டா இல்லைன்னு ஒரு அம்பேர் காசு கொடுத்து ஏமாற்றிட்டாங்க போல இது தலைவனை. எம்ஐ அவுட்டா இல்லைன்ட்டாரு அம்பேர். நோ பால். ஆமாம், எம்ஐ தோக்குமா இல்லை வின் பண்ணுமா தான் தெரியல. தொடர்ந்து 2 பால் விட்டார். 2வது ஓவரில் 2வது பால் முடிஞ்சிச்சு. 3வது பால் 4வது பால் போடுறாரு. ஸ்டெம்ப் அவுட் ஆகல. அம்பேர் தலையாடுறாரு லெஃப்ட் ரைட்னு.
சிக்ஸா 4 13 ரன்னு எடுத்திருக்காங்க. 2வது ஓவர். 2வது ஓவர் முடிஞ்சு 3வது ஓவர். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவுலிங் போட்டார். ஐயோ போது. டூத்பேஸ்டில் இருக்க உப்பு ஆர்சிபிக்கு கப்பு. மறுபடியும் 4 தட்டி விட்டார். 17 ரன் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு 70 ரன்ஸ் தேர்ட் ஓவரில். நம்ம தேர்ட் ஓவரில் 100 ரன் கிட்ட அடிச்சிட்டோம். இவங்க 70 ரன் எந்த மூலைக்கு அடிப்பாங்களோ. 2-0 அடித்தாங்க. 3-0. 4-0. 5-0. 5-0 முடிஞ்சிச்சு. 17 ரன்கள். ஓவரே முடிஞ்சுட்டுங்க. மொத்தம் 13 ரன்கள் தான், 17 ரன்கள் தான் வச்சுக்கோங்க 4th ஓவரில். தேர்ட் ஓவர் வரைக்கும் 17 ரன்ஸு. 4th ஓவரில் எவ்வளோ அடிக்கிறாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் பாலே 0 ஆயிடுச்சு. கேட்சா அடங்க கிட்ட போய் நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பிடிக்கல. 4 தான் போயிருக்கு. இப்போ 4-0 அவன் கொடுப்பானா? 4-4க்கு 4-0 அவுட்டு இல்லை. அம்பையர் தலையை ஆட்டுவார் லெஃப்ட் ரைட்னு. ரோபோட்டுங்க அவன். என்ன தான் அம்பையர் வேலை பார்க்குறதே தெரியல. அவன் வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஸ்டெம்ப் அவுட் கொடுத்துட்றோம். இப்போ கூட நாங்கள் ஸ்டெம்ப் அவுட்டு தான் கொடுக்குறோம். இல்லைன்னு ஒரு அம்பையர். இதே நாங்கள் அவுட் ஆனால் தலையாட்டுவார் அவுட்டுன்னு. 4வது ஓவர். 4வது ஓவர் முடிஞ்ச 5வது ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பிளே இறக்கியிருக்கோம் வெற்றிகரமாக. இவர் தருவார் 0, நாங்கள் ஆக போகிறோம் ஹீரோ. 3-6 ஆர்சிபி தான் ஹீரோ. கொஞ்சம் முன்னாடியே விட்டு இருந்தால் 2 விக்கெட் கிடச்சிருக்கும். 1 விக்கெட்ஸ். டன் 23 ரன்ஸ் ஃப்ரம் எம்ஐ. கண்டிப்பாக தோக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தோட்டுட்டாங்க. 5th ஓவரில் 4th பாலு. எம்ஐ என்ன எம்ஐ? 1 விக்கெட்டு கூட தர மாட்டேறீங்க. வேஸ்ட் எம்ஐ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டால் தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்தது போட முடியும். சிக்ஸ்த் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் போட்டு முடிஞ்சாச்சு 0ல். அஷ்டாருங்க சூப்பராக அடிச்சாருங்க 1-0. சூப்பராக ஸ்வைட்டருங்க ஏர் கேட்டுற மாதிரி. அங்கே பாருங்க, பிடிங்க சிக்ஸுங்க பிடிங்க. எம்ஐ அடிக்கிறாரு, பிடிங்க. பறக்கு விட்றாரு, தெறிக்கு விட்றாரு. தான் அங்கே பாருங்க, அஷ்டார் பாருங்க. ஓப்பனிங்கில் ஒரு 4. அடிச்சாருங்க 6ங்க 100 மீட்ரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதனால் காமெடி பண்ணிங்க. அம்புக்கறி மேனே இருக்கிறோம். 7th ஓவர் களத்தில் இறக்கியாச்சு. எம்ஐ 0 ஆர்சிபி ஹீரோ. அடுத்த டைலாக். டூத்பேஸ்டில் இருக்க உப்பு ஆர்சிபிக்கு தான் கப்பு. பிகில கப் அடிக்க மாட்டேங்க. ஆனால் நாங்கள் அஷ்டம் பிகில. இந்த டைலாக் எது பிடிச்சிருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பவுலிங் போகிறாரு ஜோசஃபு. அடிச்சிட்டாருங்க சூப்பரா. சூப்பராக அடிச்சார். ஒரு 6 4 4. கை தட்டுங்க அடிச்சிட்டாரு. அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் அடித்தார். ஆனால் ஒரு 4 தான் போயிருக்கு. ஜோசப் மூலியமாக ஒரு 4. மொத்த ஓவர்லையும் 0 கிடச்சிருக்கு. எம்ஐ ஷர்கமான். ஷர்குமான் அடிச்சிட்டாருங்க. எங்க சூப்பராக அடிச்சிட்டாரு ஷர்குமான். வாவ் சூப்பர். சூப்பர். பேக் ஷாட்டில் ஒரு 6. கிரீன் சார் அடித்தார். அடிச்சிட்டாருங்க திருப்பி. ஓப்பன் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. சூப்பருங்க. நல்ல 6 தூக்குது. அவங்க பாருங்க சரியான 6 ஊற்றுறாரு. தொடர்ந்து 4 ஓவருக்கு 4 6. 8வது ஓவரில் 4 பாலுக்கு 4 6. 5 பாலுக்கு 5 6 அடிச்சாருங்க. சூப்பருங்க. என்னங்க ஓவரே முடிஞ்சிட்டு. ஓவரே முடிஞ்சிச்சு. 9வது ஓவர். ஐயோ கேட்ச் அவுட்டா? ஆமாங்க ஒரு கேட்சுங்க. அவுட்டுங்க. சூப்பருங்க. சூப்பருங்க. கிரீன் மூலமாக ஒரு கேட்ச் அவுட்டு. ஆர்சிபி மாரி ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. அவங்களும் ஒரு விக்கெட் இருந்தாங்க, இவங்களும் ஒரு விக்கெட் இருந்துட்டாங்க. 8 பாலில் 30 பாலில் 8 ரன் தான் அடிச்சிருக்காரு. சூப்பர் வெற்றி. ரைட் லெக் ஸ்பின்னரை பாய் இறக்குறோம். ஸ்பின்னர் மூலயமா நம்ம டக்குன்னு ஓவர் ஓடும்னு நினைக்கிறேன். பாதி வச்சுருக்கோம் ஸ்பின்னர் பாயை. 0. சூப்பருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணுங்கள். திரும்பி ஒரு 6 கொடுத்துருக்காரு. ஆனால் 0 0 0 0. அவங்க தான் 0, நாங்கள் தான் ஹீரோ. ஆர்சிபி தான் கெட்டு, சிஎஸ்கே தான் வெத்து. ஜிங்கு சிக்கான் டே டே டே. அவுட் இல்லைங்க. அவுட் இல்லை தான் ஒரு தலைவர். சோல்ஜர்ஸ் ரொட்டேட்டோ ஹெட் மாரி அவர் தலை இப்படி தான் ஆட்டுவார். ரோபோட்டுங்க அவரு. ஓவர் முடிஞ்சிச்சு. ஆர்சிபி ஜெயிச்சித்து வெற்றிகரமா. ஆர்சிபி வின்னுங்க. 258 ரன் சில ஆர்சிபி வின்னு. மேன் ஆஃப் த மேட்ச்சில் கேப்டன் எவ்வளோ பேர் கப்பு வாங்குற. கேப்டன் கப் எடுக்கிறாரு. பிகிலே கப்பு முக்கியம் பிகிலேன்றாரு. அங்கே பாருங்க டீமை பாருங்க டான்ஸை. டீமை பாருங்க. அங்கே பாருங்க ஒருத்தர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதில்ல. அங்கே பாருங்க டிஸ்கோ டான்ஸ். சரி வீடியோ பார்த்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணுங்கள்.